ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரைடே அப்போ ஷூட் பண்ண வீடியோ தாங்க இது. நம்மளே எப்படி செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெங்காயம் ஜிஞ்சரும் சேர்ந்து ஜூஸ் மாதிரி இல்லைனா ஏதாவது ஒரு பேக் மாதிரி நம்ம போட்டு குளித்தோன்னா ஹேர் கொஞ்சம் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகுது. மற்ற நாளில் நமக்கு டைமே இருக்க மாட்டேது. அதனால் ஏதாவது வாரத்துக்கு ஒரு நாள்ன்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளே நம்ம கேர் பண்ணிக்கிற ஒரு டைமாக நம்ம வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் ஏதாவது ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் கொஞ்ச நாள் டைமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விட்டது பார்த்திங்கன்னா ஹேரும் சரி ஸ்கின்னும் ரொம்பவும் ஒரு மாதிரி மோசமாயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்களும் ஏதாவது ஒரு செல்ஃப் கேர் சம்மந்தமான விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வெங்காயமும் ஜிஞ்சரும் ஜூஸ் மாதிரி எடுத்து நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு சுற்றி எண்ணெய் தெளிப்பு கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது, அப்படியே டார்க் சர்க்கிள். ஸோ அதுக்கு கொஞ்சம் போல் நெய்யை எடுத்து நல்லா கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் குளிக்க முடியும். ஸோ அந்த கேப்புக்குள்ளே இந்த எவர் யூத்தோட டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக் இருந்துச்சு. ஸோ அதை அப்ளை பண்ண போகிறேன். நான் கோல்டன் ஃபேஷியல் எவர் யூத்தோட நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை பண்ணணும். ஃப்ரைடே கொஞ்சம் சமையல் வேலையை காலையிலே நான் முடிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி முடிக்கிறப்போ நமக்கு நல்லா டைம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். சமையல் வேலையை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சில வேலைகள் நான் பெண்டிங் வச்சுருந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இது ஆன்லைனில் வாங்கினது தான். 300 சம்திங்கில் மீஷோவில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிறனால ஒரு இன்ச்சு நம்ம மிஷினில் ஸ்டிச் போட்டோன்னா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குங்கிறதுக்காக இது அந்த வேலை பண்ணலான்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நாள் நம்ம பண்ணாமல் அப்படியே வச்சுருந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கிறப்போ நமக்கு பிடிச்ச சில வேலைகள்லாம் செஞ்சோன்னா நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரீக்கும் கொஞ்சம் போடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பண்ண போகிறேன். இன்றைக்கி மோட்டிவேஷனல் டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப்பை என்னடா லைஃப் இது அப்படியே வெறுப்பாக இருக்குது, நம்ம லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது, மற்றவங்களாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க, நமக்கு மட்டும் ஏன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எடுக்கிற முயற்சிலாம் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கான ஒரு டிப்பாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்கும், சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்காதுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அர்த்தம் கொடுக்குறது நம்ம கையில் இருக்குது. ஸோ நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் போட்டு ரொம்ப கவலைப்பட்டு என்னடா லைஃப்ன்ற மாதிரி வெறுக்காமல், ஸோ நம்ம லைஃப் இவ்வளோ சேலஞ்சாக இருக்குது, இதை மட்டும் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வேறு லெவலில் போக முடியும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே சொல்கிற அர்த்தங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வாழ்க்கையில் என்னடா லைஃப்ன்ட்டு வெறுக்கிறத விட்டுட்டு ஸோ அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எந்த மாதிரி அதை நம்ம ஒரு பாசிட்டிவான வேலை அப்ரோச் பண்ணலான்றதை நீங்கள் யோசிச்சாலே உங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நீங்களே பாராட்ட ஆரம்பிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒரு வேலை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக இந்த வேலையை சூப்பராக முடிச்சிட்டோமே, சீக்கிரமாகவே முடிச்சிட்டோமே சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பாராட்ட ஆரம்பிங்க. மற்றவங்க பாராட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களே ஹாப்பியாக எல்லா விஷயமும் சூப்பராக பண்ண ஆரம்பிப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கப்போ பையனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக நோட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்துலேயே கொஞ்சம் நைட்டுக்குரிய டிஃபன் வேலையை முடிச்சிட்டேன். ஸோ அப்போ நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக ஈஸியாகவும் வேலை முடியும். இந்த வீடியோ ஏதாவது வகையில் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.